நம்ம சென்னை அழகி இலவச வகுப்புகளில் நிறைய அப்டேட் கிளாஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறதும் ஒரு அப்டேட் கிளாஸ் தான். ஒரு ஹேர் ஸ்டைல் கிளாஸ் பார்க்குறீங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைல் எதுவாக இருந்தாலும் அவங்களோட ஃபேஸ்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பேக் சைடு அவங்களுடைய டோட்டல் முடியையும் போனிடெயில் போட்டுக்கோங்க. இன்றைக்கி ட்ரெண்டாக போயிட்டு இருக்கக்கூடிய ஹேர் ஸ்டைல் தான் இது. நான் வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் என்கிட்ட இருந்தது, அதை வச்சு உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் போட்டிருக்கேன். நம்ம ஸ்டூடெண்ட் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அக்கா இந்த ஹேர் ஸ்டைல் எங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. அதுக்காக நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். சரிங்களா? இது போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம துர்கா மேம் தான் போட்டிருந்தாங்க. வாய்ஸ் என்னோட இது. ஓகே, நம்ம சென்னை அழகியோட இலவச வகுப்புகளில் நீங்களும் ஜாயின் பண்ணணுன்னா ஒவ்வொரு 3 மாதத்துக்கு ஒரு முறையும் நீங்கள் நியூ அட்மிஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேட்ச் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பேட்ச் வந்து டிசம்பர் லாஸ்ட்டு இல்லைனா ஜனவரி 1 இருக்கும். உங்களுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல் டோட்டல் ஹேரையும் போனிடெயில் போட்டுட்டு முடிய மட்டும்தான் நீங்கள் ரப்பர் பேண்ட் போடுறீங்க. ஃப்ளவரை நீங்கள் ரப்பர் பேண்ட் போடக்கூடாது. ஏன் ஃப்ளவரை ரப்பர் பேண்ட் போட்டிங்க அப்படின்னா ஃப்ளவர் வந்து டேமேஜ் ஆகும். சரிங்களா? அதனால தான் ஃபுல் முடி போனிடெயில் போட்டுட்டு அதை 2ஆக பிரிக்கிறோம். 2 முடி நம்ம மெஸ்ஸி ஹேர் ஸ்டைலுக்காகவும் 2 ஃப்ளவர் 2 பக்கம் விட்டுருக்கீங்களா, அதை வந்து ஒரு ஹேராக நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள். நான் என்ன பண்ணியிருக்கேன், ஹேருக்கு மட்டும்தான் நான் ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். ஃப்ளவர் விட்டுட்டு ஃப்ளவரை நான் மேலே பிடிக்க சொல்லியிருக்கேன். கீழே வந்து திரும்பி ரப்பர் பேண்ட் போடுறோம். திரும்பி ஃப்ளவரை மேலேருந்து கீழே கொண்டு வந்து பிடிக்கிறோம். ரப்பர் பேண்ட் போடுறது எதில் அப்படின்னா ஹேரில் மட்டும்தான். சரிங்களா? இதே மாதிரி இந்த மெத்தடில் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த வீடியோவை அழகாக ஒரு ஃபோட்டோவாது எடுத்து நம்ம இலவச வகுப்புகளில் அனுப்புங்க. ஒருவேளை நீங்கள் இலவச வகுப்புகளில் இல்லைனாலும் ஃப்ரீ கிளாஸ்க்கான நம்பருக்கு நீங்கள் அனுப்பலாம். நாங்கள் பார்த்துட்டு உங்களுக்கான விளக்கங்களோ மற்றதோ நாங்கள் சொல்லுவோம். சரிங்களா? வாழ்த்துக்கள், வாழ்க்கை டியர். இது வந்து பிரைடலுக்கு மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இப்போ நான் நெக்ஸ்ட் வரப்போகிற வளைகாப்பு விழாவுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் கேட்டிருக்காங்க, அதுக்கு நாங்கள் பண்ண போகிறோம். அதுவும் உங்களுக்கு வீடியோவில் நாங்கள் கொடுக்குறோம். இது ரொம்ப ஈஸியாக இருக்கா? ஈஸியாக இருக்குது அப்படின்னா உடனடியாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட என்ன ஃப்ளவர் இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு குறைஞ்சபட்சம் உங்களுடைய முடியோடைய அளவு எவ்வளோன்னு பார்த்துட்டு அதை விட 3 மடங்கு நீங்கள் எடுத்துக்கணும். முடியோடைய லென்த்து எவ்வளோ இருக்குது, எத்தனை அடி இருக்கோ அதை விட 3 மடங்கு லென்த்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த ஹேர் ஸ்டைலை உங்களால் போட முடியும். நான் மேலே கொடுத்துருக்கிறது மல்லிகைப்பூ மாதிரியே ஒரிஜினல் கிடையாது, டூப்ளிகேட் ஹேர் ஸ்டைல் தான். இதை விட எங்களை விட இன்னும் நீங்கள் அழகாக பண்ணுவீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம், நம்புகிறோம். அதே மாதிரி இதை விட நீங்கள் அழகான ஹேர் ஸ்டைல் போட்டு எங்களுக்கு அனுப்புங்க. தேங்க்யூ. இந்த ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஹேர் ஸ்டைல் போட்டது துர்கா, வாய்ஸ் கொடுத்துருக்கிறது நான், போட சொன்னது நம்ம ஸ்டூடெண்ட்.